நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, என் பிரியமே ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை, நீ இவ்வளோ அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. நம்ம ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருக்காரான்னு தெரியல, ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே ரூபவதியே, எவ்வளோ அழகா இருக்க நீ, உன்னில் குறை ஒண்ணுமே இல்லம்மா. நீ நினைக்கிற முடி ரொம்ப கொட்டுதே, எலிவால் மாதிரி ஆயிட்டே என் முடி அப்படின்னு நீ உன் முடிய நினைச்சு நீ குறைய நினைச்சுக்கிற. ஆனா ஏன் பார்வையில உன்னிடத்துல குறை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ற அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள மணவாளன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை எண்ணி நம்ம ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த நோட்டீஸ் அடிக்கும் போது போட்டிருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தில் இருந்துட்டோம்னா, உண்மையா சொல்றேங்க, நம்ம குடும்பம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பரலோகத்தின் முன் சுவையை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு சட்டி நிறைய மீன் குழம்பு வைப்போம், எல்லாரும் அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம், ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தூத்துக்குடி மீனுன்னா கேட்கவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்டா இருக்க போகுது, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. எங்களுக்கெல்லாம் 2 நாள் கழிச்சு ஐஸ்ல வச்சு தான் வருது. அதனால தான் உங்க மீன் குழம்பு சொல்றேன். அப்படியே ஒரு சொட்டு எடுத்து வச்சு பார்த்தா சூப்பர்ப்பா, உப்பு புளி காரம் நல்லெண்ணெய் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் டேஸ்ட் நம்ம பார்க்குறோம்ல. அதே மாதிரி பரலோகத்தின் மேன்மை எல்லா தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து அந்த பரலோகத்தை அனுபவிக்கிறத நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருந்துட்டோம்னா முன் சுவையை நம்ம வீட்டிலேயே அனுபவிக்க முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பண்டிகையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு புது மனுஷன் நம்ம போக போறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கே நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர்.